வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். இலட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரத்தை பார்ப்போம். ஸ்ரீ பராப வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 19/8/2026 மாலை 7:20 வரைக்கும் சப்தமி திதியும் அதற்கு பிறகு அஷ்டமி திதியும் காணப்படும். காலையில் 6:47 வரைக்கும் சுவாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரமும் காணப்படுது. நாள் முழுவதும் பிராமிய நாம யோகம் காணப்படுது. காலையில் 6:32 வரைக்கும் கர்சைக்கரணமும், மாலையில் 7:30 வரைக்கும் வனுசைக்கரணமும், அதற்கு பிறகு பத்திரைக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலதானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:15 10:15 வரைக்கும், மதியத்தில் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12:14 1:46 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 7:36 9:09 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:41 இருந்து மதியம் 12:14 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்னைக்கு சப்தமி திதி. இந்த சப்தமி திதியை பொறுத்த வரைக்கும் தொழில் பொருளாதாரம் சிதையும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இன்றைக்கு நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அதனால் இந்த நாட்களை விட்டுருவோம். அடுத்தது நாமயோகத்தையும் பார்த்தீங்கன்னா பிராமிய நாமயோகம். இனி அடுத்து வரதெல்லாம் பிராமியம், ஐந்திரியம், வைத்திருதி, அஷ்டமி திதி ஒரு சிறப்பான திதியாக இருந்தாலும் மற்றபடி இந்த மற்ற விஷயங்களோட கூட்டி நம்ம பார்க்கும்போது இதை நம்ம ஒதுக்குறது நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பலனை எப்படி கேட்பது. இங்கே இருக்கவங்களுக்கு பலன் கேட்க தெரியாது, யாருக்குமே பலன் கேட்க தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ராசியை அடிப்படையாக கொண்டு பலன் கேட்குறீங்க. நம்ம சொல்லும் போது பொது பேரை தான் சொல்லிட்டு போவோம். மேச ராசிங்கிறது பொது பேர், ரிஷப ராசிங்கிறது பொது பேர், கன்னினா பொது பேர், கும்பனா பொது பேர். அப்போ உங்களுக்குன்னு வரும்போது அதனுடைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்களை தான் நீங்க பார்க்கணும். அது லக்னத்தை எடுத்து, லக்னம் தான் உங்களுக்கு உரியது. எத்தனை பேருக்கு லக்னம் தெரியும்னா, ஓரளவுக்கு ராசி நட்சத்திரம் தெரிஞ்சவங்க 100ல் ஒரு 50 பேர்னு எடுத்துக்கிட்டா, அந்த 50 பேர்ல 45 பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ இப்படி நீங்கள் பார்க்கும்போது லக்னத்தோடு தான் பலன் கேட்கணும். ஒரு ஜோதிடத்தை போய் கேளுங்க, நீங்கள் பலன் எதை வச்சு பார்ப்பீங்க அப்படின்னா லக்னத்தை வச்சு தான் பார்ப்பாரு. ராசியோ நட்சத்திரமோ அவர் பார்க்குறது இல்லை. ரைட், அதை பார்த்துக்கொள்வார். ஏன்னா ராசி நட்சத்திரம் அவங்களோட குணம் என்னன்னு சொல்லும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், மனம் சிறப்பாக இருக்குது. உடல் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நட்சத்திரம் சொல்லும், ராசியினுடைய சொல்லும். சிம்ம ராசியோ லக்னமோ அது யார் எடுத்திருந்தாலும் அது ராசியா இருந்தா அவங்க உடல் அளவிலையும் மனம் அளவிலும் நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க. எடுத்தோன்னே மூஞ்சிக்கே பேசுவாங்க விஷயத்துல. லக்னமாக அமைஞ்சு விட்டால் அவங்க செய்யற காரியங்களை ஆளுமை திறமையோட செய்வாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கு. மிதுன ராசிக்காரங்கள் இருந்தால் இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். உடல்ல அவர்களுக்கு ஆண்மைத்தன்மையும் இருக்கும், பெண்மைத்தன்மையும் இருக்கும். முழுமை பெண்மைன்னு சொல்லிட முடியும். அவர் ரெண்டையும் கலந்த மாதிரி தான் இருப்பாங்க அவருடைய உடல் அமைப்பு. மனமும் அப்படித்தான். என்னத்தான் அவங்க வெளியே ஒரு கடினமான தன்மையை காட்டினாலும், அது ஒரு ஆண் ராசி அப்படி கடுமையான தன்மை காட்டினாலும் அந்த புதனுக்குரிய நளினத்தன்மைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்றது. ரைட், இவங்களோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ராசியும் நட்சத்திரமும் அவசியப்படும். ஆனால் லக்னம் தான் முக்கியம். சந்திரனை நகர்வை வச்சு ராசி உதயமாகிறது. சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தின் மீது அவருடைய பயணத்தை ஆரம்பிப்பார். அவர் ஆரம்பித்து எந்த ராசியில் இருக்கும்போது ஒரு குழந்தை அவதரிக்குதோ அந்த அவதரிக்கிற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக மாறும். அந்த நட்சத்திரம் எந்த ராசிக்குள்ள இருக்குதோ அது ஜென்ம ராசியாக மாறும். சந்திரன் அப்படிங்கிறது ஜோதிட விதியின்படி தாய் கிரகமாக சொல்லப்படும். தாய் எங்களுக்கு உடல் கொடுக்கிறார். இதுக்கு உயிர் கொடுக்கிறது யாரு? தந்தை. இது சூரியனை அடிப்படையாக வருது. சூரியன் மாதத்திற்கு ஒரு ராசியில் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா தை மாசம்
மகரத்தில் ஆரம்பிப்பார். சித்திரை மாதம் அப்படிங்கும்போது மேசத்தில் ஆரம்பிக்கும். இப்படி அவர் மாசத்தில் ஆரம்பித்து சூரிய ஒளி அந்த ராசி கட்டங்களுக்கு ஊடாக தெரிகிற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா சூரியனுடைய இடம்பெயர்வு நடக்கும். அப்படி அவர் நகர்வு நடக்கும் போது மேசரா லக்னமாக இருக்கும். 2 மணித்தியாலத்துக்கு பிறகு ரிஷமமாக மாறும். 2 மணித்தியாலத்துக்கு பிறகு கடகமாக, மிதுனமாக, கடகமாக மாறும். அப்ப இப்படி அந்த பலன்கள் எல்லாம் வரும். அப்ப லக்னம் தான் தெரியும். அதுதான் ஆத்மகாரகன். சூரியன் தான் ஆத்மகாரகன், உற்பத்திக்காரகன். அவர் தான் தந்தை உயிரை கொடுப்பார். லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது லக்னம். நம்ம மேச ராசிக்காரர்களே அப்படின்னு சொன்னா நீங்க மேச லக்னக்காரர்கள் உண்மைப்பா கிடைங்க. துலா ராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லும்போது துலா லக்னக்காரர்கள். ஆனா இப்படி நம்ம சொல்றோமே, ஒரு லக்னத்தில் கோடான கோடி பேர் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க சொல்றதெல்லாம் சரியாக அமைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். எதன் அடிப்படையை பொறுத்து அப்படின்னா அவங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படை. அதனால தசாபுத்தியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசாபுத்தியை சரியாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு 100க்கு 100%, 75%, 50%, 25% தாக்கத்தை செலுத்தும், எந்த அளவுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறது தெரியும். தசாபுத்தியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த தசாபுத்தி சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்க. ஒரு தசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும். அது நடக்குதான்னு பாருங்க. இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பாருங்க. அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கும். நான் சொல்லும்போது மற்ற ஜோதிடர்கள் மாதிரி இந்தந்த காரியங்கள் அப்படி நான் சொல்ல மாட்டேன். குறிப்பிட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன். குறிப்பிட்ட விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் கவனமாக இருங்க அப்படின்னா இது ஒரு முன்னெச்சரிக்கை. ஒரு வானிலை அறிக்கை மழை பெய்யும் அப்படின்னா நீங்கள் கொடை கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் முன்னெச்சரிக்கை. வீடுகளில் இன்று நீர் விநியோகம் தடைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்தையோ ஒரு மாகாணத்தையோ இல்லைன்னா ஒரு ஊரையோ ஒரு நகரத்தில் பேரை சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீர்களை பாத்திரங்களில் சேமித்து வைப்பீங்க, அடுத்த நீர் வளங்கள் வரைக்கும். இது மாதிரி தான் இது எச்சரிக்கை. அப்போ ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட், இந்த விஷயம் இப்படி வருதுன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் முன்னெச்சரிக்கையாக இதை செயற்படுத்தணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் வாய்ப்பு இருக்குன்னா சும்மா உட்காந்துருந்தால் அந்த வாய்ப்பு நடக்கப்படல, முயற்சி பண்ணி பாருங்க. அந்த பக்கத்தில் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நான் சொல்லும்போது கிரகங்களை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு கிரகங்களுடைய கதிர்வீச்சு வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்வதுடைய அளவிலே மாற்றங்கள் ஏற்படும் போது அது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் மாறுகிறது, பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறுது. அப்போ அதுகளை சமநிலைப்படுத்துறது கிரகங்களுடைய வழிபாடுகள் தான் செய்யணும். அப்போ அந்த கிரக வழிபாடுகளை நேரடியாக செய்ய முடியாது, இல்லை நேரடியாக நேர்த்து எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் அதிதேவதைகளாக இருக்கக்கூடிய தெய்வங்களோட பேரைகளை நான் சேர்த்து சொல்லுவேன். சனி பகவான் அப்படின்னா அவருடைய அதிபதி சிவபெருமான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ சிவனை வழிபடும் போது சனீஸ்வரருடைய விஷயங்கள் உங்களுக்கு சமநிலைப்படுத்தப்படும். இதுதான் தெளிவு. இவ்வளத்தையும் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலன்களை கேளுங்க. இந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கும். இது ஒரு வழிகாட்டல். இந்த வழிகாட்டலை எப்படி சரியாக பயன்படுத்தி ஜெயிக்கிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்கு. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து, தந்தை வழி சொத்தாக இருக்கலாம், பரம்பரை சொத்தாக இருக்கலாம். இதை பாக பிரிவினைகள் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் மிக மிக கவனத்தை நீங்கள் செலுத்தணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்தது முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படும். நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு தடைகள் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பயணங்கள் போகிறது, அந்த விஷயங்களையும் கொஞ்சம் அவதானம் செலுத்தணும். அவசரப்பட்டு எந்த விஷயங்களும் இது பண்ணிடக்கூடாது. ஒரு பத்திர கையேடுகள் பதிவேற்றம் செய்யும் போது இல்லைனா அது சம்மந்தமான விஷயங்களை செய்யும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை பரிசீலனை பண்ணிக்க, இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனை பெறுறது நல்லது. தம்பி தங்கையில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து இதோ சொல்லிட்டேன், திருப்பி நான் பண்ணுறேன். அதனுடைய வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பாகப்பிரிவினெல்லாம் கூடாது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மை நடக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே அந்நியோன்யங்கள் பிறகும்.
முக்கியமாக தம்பி தங்கைகள் இடையிலே சிக்கல்கள் இதுகள் ஏதாவது உருவாகி இருந்துச்சுன்னா அதுகள் தீரும். அவங்க மூலிமா நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முன்னேற்றங்களும் சில நன்மைகள் நடக்கும். அதாவது நீண்ட நாளாக ஏதாவது ஒரு தடை இருந்தால், ஏதோ ஒரு சம்பந்தமான ஒரு சிக்கல் இருந்தால் அதெல்லாம் தீரத்துக்கு வாய்ப்பு. வாங்கிறது, விற்கிறது, அடகு வச்சது திருப்புறது, இது மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யங்கள் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன நிம்மதி, மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்நாடக யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முயற்சிகளில் தடை. ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தில் சிக்கல்கள் வர்றது, ஏதோ செய்ய போனாலும் அதில் ஒரு தடை. அதை முயற்சியில் ஒரு ஆத்ம பலத்தோடு நீங்கள் செய்யும்போது தான் அதில் வெற்றி கிடைக்கும். அதை நீங்கள் தான் எப்படி அதை கையாளணும்னு இருக்குது. பயணங்கள் போகிறதுல ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி போங்க. போகிற விஷயங்களில் தடைகள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும், வீண் விரயங்களுடன் தம்பி தங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு ஏற்படும். கையில் இருக்க பணம் சில நேரங்களில் ஒரு முயற்சினால் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். மனசு மற்றது உங்களுக்குள்ள ஏதோ இழந்த மாதிரி ஃபீலிங். நம்ம எதை செய்தாலும் ஒரு சிக்கல் வர்றது, எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயற்பட வேண்டியது. இதனால செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடக ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள், அது அப்பா அம்மா தம்பி தங்கைகள் அண்ணா அக்கா கணவன் மனைவி குழந்தைகள் யாராக இருக்க, தாத்தா பாட்டி, தேவையில்லாமல் அவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் தாண்டி போங்க. தேவையில்லாமல் பேச்சுகளை செய்கிறாரு, சண்டை சச்சரவுகளை போடுறாரு. அது கடல் கடந்து விஷயங்கள், கடல் கடந்த விஷயங்கள், கடல் கடந்த விஷயங்கள், அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், நீங்கள் போக முயற்சிக்கலாம், குடும்ப உறுப்பினர்கள் போக முயற்சிக்கலாம். எதாக இருந்தாலும் கவனம் தேவை. தேவையில்லாத இழப்புகள் தான் சந்திக்கிறது நேரிடும். தேவையில்லாத செலவுகள், பண இழப்புகள், இந்த பணத்தை கொண்டு போய் தேவையில்லாமல் முதலீடு பண்ணுறது வேண்டாம். கையில் இருக்க பணத்தை பாருங்க, நஷ்டங்கள் உருவாது, விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தூக்க பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், பெண்களுக்கு உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பெற, அந்த உத்வேகத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு மன நிம்மதியும் ஆஸ்வாசத்தையும் கொடுக்கும். மனதினுடைய ஆழ் மனசு அபிலாஷைகள் நிறைவேறும். அதுக்கு சரியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நிறைவேறும். 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணவரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணன் அக்கடை ஆதரவு கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து உங்கள் அண்ணனோ அக்காவோ கடல் கடந்து போகிறதுக்கோ இல்லை அவங்க மூலமா சில நன்மைகள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்களே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க ஒரு ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கடல் கடந்து தொடர்போடு எதை செய்தாலும் சரி, வியாபாரம், தொழில், கல்வி, நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது, உங்கள் குடும்பத்தில் யாராவது போக முயற்சி பண்ணுறது, முக்கியமாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்கிறவங்க இவங்க எல்லாமே கவனமாக இருக்கணும். எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுக்காதீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும். கையில் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தூக்க இன்மை சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துலா ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்னா, ஆள் மனசு அபிலாசைகள் ஆசைகளை குறைச்சிக்கிட்டாலே பிரச்சனை இல்லை. நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாகவோ குறைவாகவோ எதிராகவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துக்கணும். வாழ்க்கை சார்ந்த முடிவு எதையும் எடுத்துடாதீங்க. 2வது திருமணம் பற்றி முடிவுகளை எடுக்காதீர்கள். மற்றது அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கோ. நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விஷயத்துலையும் முக்கியமாக ஆண் குழந்தை விஷயத்தில் கவனமாக இருக்கும். செய்யும் தொழில், தொழிலை விட வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்களும் சரி, உங்கள் தந்தையும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என்ன செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அவதானமாக இருங்க. சில இழப்பீடுகளையோ நஷ்டத்தையோ, தொலைந்து போகிறது, களவு போகிற விஷயங்கள், விபத்துக்குள்ளாகிற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றது எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்களில் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேறொரு ரீதியாக எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி இடையில் நீண்ட நாளாக கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு கூட இருக்கவங்களால் மதிக்கப்பட்டு, உங்களுடைய திறமைகள் மதிக்கப்பட்டு, நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டு, உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தீர்மானிக்கிற விஷயங்களை தெளிவாக நேராக தீர்மானித்து அதன் மூலியமாக வழி நடத்தி செய்து உங்கள் வாழ்க்கையில் உயரவடையத்துக்கு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி, சூரிய பகவான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கவனமாக இருங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணை இன்னும் சொல்கிறவங்களும் இன்றைக்கு கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டும் 2 பேரும் ஆலோசனை பண்ணி முடிவு எடுங்க. அதே மாதிரி வெளியே போனாலும் சரி, வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அவதானமாக வேலை செய்யுங்க. தேவையில்லாத இழப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் கொடுக்கல் வாங்க சம்மந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில், உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, தொழிலில் அவர் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துட வேணான்னு சொல்லுவாங்க. உடல் உபாதைகள் தென்பட்டால் 2 பேருக்கும் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடும். எதிரிகள் தொல்லைகள் 2 பேருக்குமே கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும், கவனமாக இருங்க. எதிர்பார்ப்புகளில் தடை, விபத்துக்கள், களவு போகிறது வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக. ஆஞ்சநேயர், விநாயகப் பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், அதுக்கான வாய்ப்புகள் அமையும். திருமண பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறவங்க நிச்சயம் பண்ணி முடிப்பீங்க. கணவன் மனைவியத்திலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்தால் அதுக்கான தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பாவப்பிரிவினை கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவியத்திலே அந்யோன்யங்கள் பெருகும். உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் என்ன பேச நினைக்கிறீங்க அது சரியான முறையில் அமையும். அது மூலயமா நண்பர்கள், உறவினர்கள், வேலை செய்கிறவங்க, பங்குதாரர்களோட ஆதரவுகள் கிடைக்கும். காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் பெருகும். ஒரு குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விதமான வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள மகாலட்சுமி, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் செய்யணும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம், கடந்து போகும். மன குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சையை நாடுங்க. எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி பாராயணம், ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்கிறது நன்மையை தரும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.